நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பிரதமர் மோடி நாளை இலங்கை செல்கிறார். இதனை ஒட்டி 86 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய இலங்கை அதிபர் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் காந்தகுமார். காந்தகுமார், இந்திய பிரதமரின் இலங்கை பயணம் இரு நாட்டு உறவில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? இந்திய பிரதமர் அவர்கள் ஏறக்குறைய 28 ஆண்டுகளின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் செய்ய இருக்கின்றார். இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்கின்ற ஒரு நாடாக இந்தியா இருந்தாலும் கூட சுமார் 28 ஆண்டுகளின் பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கை வருவது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்திய பிரதமர் அவர்களின் வருகையானது இலங்கையில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஈழத்தமிழரின் இனப்பிரச்சனைக்கு தீர்வுக்கான வாய்ப்புகள், அதுபோல் பொருளாதார ரீதியிலான ஒப்பந்தங்களை அவர் மேற்கொள்ளுகின்ற இடத்து இந்திய பொருளாதாரங்களுக்கான சந்தை வாய்ப்பு இலங்கையில் ஏற்படும். அதே போல் இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையும் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. தமிழர் வாழும் எந்தெந்த பகுதிகளை பிரதமர் பார்வையிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது? நாளை காலை 5:30 மணியளவில் அவர் கொழும்பு விமான நிலையத்தை வந்தடைகின்றார். அவரை வரவேற்பதற்காக அதிபர் தலைமையிலான குழு அங்கு காத்து நிற்கும். அங்கே அவர்கள் கொழும்பு விமான நிலையத்தில் முப்படைகளினதும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் அவருக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட இருக்கின்றது. அதுபோல் நாளை காலை அதிபர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோரை சந்திக்கின்ற அவர் நாளை பிற்பகல் 3:15 மணியளவில் இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார். அதன் பின்னர் இந்திய இலங்கை பொருளாதார சம்மேளனம் ஒழுங்கு செய்துள்ள கூட்டம் ஒன்றிலும் அவர் உரையாற்றுகின்றார். நாளை இரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இலங்கை எதிர்க்கட்சி தலைவர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களை சந்திக்கின்றார். மறுதினம் அதாவது சனிக்கிழமை காலை கொழும்பிலிருந்து அவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று இந்திய அரசின் ஒத்துழைப்போடு நடைபெறுகின்ற வீட்டு திட்டங்களை பயனாளிகளிடம் கையளிக்கின்றார். பின்னர் தலைமன்னார் போயிரத சேவையை ஆரம்பித்து வைக்கின்றார். அதனை அடுத்து அனுராதபுரம் பண்டைய சிங்கள நகரத்திற்கும் அவர் செல்வதாக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதனையொட்டி கொழும்பு, அனுராதபுரம், யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. காந்தகுமார், மீனவர்களின் விடுதலை குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்க இந்த நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவில் இருக்குது? இந்த இந்திய பிரதமரது விஜயத்தின் நல்லெண்ண சமிஞ்சையாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை சிறைச்சாலைகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற 86 இந்திய மீனவர்களையும் விடுதலை செய்வதற்கான அறிவிப்பு தற்போது அதிபர் மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கின்றது. இதற்கு அரசியல் ரீதியான இந்த அறிவிப்பை அடுத்து சட்ட ரீதியான சில நடைமுறைகளை செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த அறிவிப்பு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அறிவிக்கப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் திருவண்ணாமலை ஊடாக நீதிமன்றங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகள் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நீதிமன்ற அறிவிப்பின் பிரகாரம் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். குறிப்பாக இந்த மீனவர்களது விடுதலை நாளைதான் இடம்பெறும் என்று கூறப்படுகின்றது. சில நிர்வாக ரீதியான நடைமுறைகளின் அடிப்படையிலே விடுதலை செய்யப்படுவதனால் தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. காந்தகுமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.